வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 19. மாவட்ட வேளாண் அதிகாரியை சந்திக்க வந்திருந்தான் சத்யதேவன். அந்த மாவட்டத்திற்கு யார் புதிதாக வேளாண் அதிகாரியாக வந்தாலும் அவர்களோடு ஒரு இணக்கமான நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டு விடுவான் சத்யன். இல்லை, அவர்களாகவே வழிய வந்து அவனோடு கூட்டு சேர்ந்து விடுவார்கள். விவசாயத்தின் மீது அவனுக்கு இருந்த அளப்பரிய காதல்தான் அதற்கு காரணம். விவசாயத்தில் புதுமையை புகுத்தும் அவனது முயற்சியை வியந்து நோக்கி பாராட்டுவார்கள், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும். விவசாயத்திற்கு என்றும் விவசாயிகளுக்கென்றும் அரசாங்கத்தினால் போடப்படும் திட்டங்கள், அதனால் கிடைக்கும் நன்மைகள், மானியங்கள், புதிய கருவிகள், உரங்கள், விதைகள் என அனைத்து விஷயங்களையும் ஒன்றிணைத்து சுற்றுப்பட்டி 18 கிராம விவசாயிகளுக்கும் கொண்டு சேர்ப்பது அவன்தான். இதனால் அந்த அதிகாரிகளுக்கு மத்தியில் அவனுக்கு மிகவும் நல்ல பெயர். எனவே விவசாயம் தொடர்பாக ஏதாவது புதிதாக திட்டங்கள் அறிவித்தால் அவனை நேரடியாக அழைத்து அதன் நன்மை தீமை பற்றி விளக்கிச் சொல்லி விடுவார்கள். பெரும்பாலும் சத்யன் செயற்கை உரமிடாமல் இயற்கை உரமிட்டு விவசாயம் செய்ய வேண்டும் என்று விரும்புவான். பெரும்பாலும் அதையே செயல்படுத்தவும் செய்தான். இப்போதும் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை உயிர் உரத்தை பற்றி அவனுக்கு சொல்வதற்காகத்தான் அந்த அதிகாரி அனந்தராமன் அவனை அலுவலகத்திற்கு அழைத்திருந்தார். அந்த உரத்தை பற்றி தெளிவான விளக்கங்களை அவனுக்கு சொன்னவர் அவர் அதன் பிறகு அவனுடைய திருமண வாழ்க்கையை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார். அனந்தராமனுக்கு பக்கத்து ஊர்தான். அவருடைய மகளும் 10ஆம் வகுப்பு தான் படித்துக் கொண்டிருந்தாள். சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தவர் ஏதோ ஞாபகம் வந்தவராக, ஆமா சத்யன், உங்க ஒய்ஃப் என்ன படிச்சிருக்காங்க என்று கேட்டார். சட்டென்று சுமித்ராவின் படிப்பை பற்றி அவர் கேட்கவும் குழம்பி போன சத்யன் பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கா சார். அதானே, கல்யாண டைம்ல யாரோ பேசிட்டு இருந்தாங்க, காத்து வாக்குல காதுல விழுந்தது. அத நான் அப்போ சரியா கவனிக்கல. ஆனா இப்போ சத்யன், எனக்காக நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சார் பெரிய வார்த்தை நான் பேசுறீங்க, என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சதை பண்றேன். என் பெரிய பொண்ணு 10th படிக்கிறா. இதுக்கு முன்னாடி இருந்த மேக்ஸ் டீச்சர் கீழே விழுந்து கால் உடைஞ்சு லீவ்ல இருக்காங்களாம். அதுக்கு பதிலா பிரின்சிபாலோட பொண்ணு மேக்ஸ் எடுக்குதான். நம்ம பிள்ளைங்க படிக்கிறது தமிழ் மீடியம் ஸ்கூல். அந்த பொண்ணு இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு வந்திருப்பா போல. ஃபுல்லா எல்லாமே இங்கிலீஷ்லயே சொல்றாளாமா. அதுவும் இல்லாம அவர் சொல்லி கொடுக்கற எதுவுமே சரியா புரிய மாட்டேங்குதா. சரியா சொல்லி தரலன்னு பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணவும் பயமா இருக்குது. அவங்க பொண்ணை பத்தி அவங்க கிட்டயே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நாம ஏதோ நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்ற ஆசையில எதையோ சொல்ல போக அந்த அம்மா அதை மனசுல வச்சுக்கிட்டு பரீட்சையில ஏதாவது ஏடாகுடம் பண்ணி பழி வாங்கிட்டா என்ன பண்றது? அதை நினைச்சு வேற பயமா இருக்கு சத்யன். அதான் வீட்டுல சொன்னா பக்கத்துல ஏதாவது நல்ல டியூஷன் சென்டர் இருந்தா பார்த்து சேர்த்து விடலான்னு. ஆனா பாரு, அது கூட பயமா தான் இருக்குது. நிறைய டியூஷன் சென்டர்ல பசங்க தான் டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வாரம் ஃபுல்லா அதே யோசனையாகவே இருக்கு சத்யன். ஆனா இப்போ உன்னை பார்த்ததுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. உன்னோட ஒய்ஃப் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்களே, அவங்களும் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கணக்கு கத்துக் கொடுக்க சொல்லுங்க சத்யன். உங்களுக்கு புண்ணியமா போகும். அவங்க ஒன்னும் சும்மா கத்துக் கொடுக்க வேண்டாம். வெளியில டியூஷன் சென்டர்ல வருஷத்துக்கு இவ்வளவுன்னு வாங்குறாங்க. அதே பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுவும் இல்லாம என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களும் இதே நிலைமையில தான் இருக்காங்க. நீங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க சத்யன். அவங்க ஓகே சொன்னா அந்த பொண்ணுங்களையும் சேர்த்து நானே வந்து டியூஷன்ல விட்டுறேன். அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த ஃபீஸையும் நானே வாங்கி கொடுத்துறேன். இந்த ஒரு ஹெல்ப்பையும் எனக்காக நீங்க பண்ணணும் சத்யன், பிளீஸ். அவருடைய கைகளை ஆறுதலாக பற்றி கொண்ட சத்யன், சார் நீங்க கவலையே படாதீங்க. என் ஒய்ஃபுக்கும் டீச்சிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது அவளே என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க சம்மதிப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனதும் நான் என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு போன் பண்றேன். அவ ஓகே சொல்லிட்டா இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க கொண்டு வந்து பிள்ளைங்களை வீட்டுல விட்டுடுங்க சார். அவருக்கு தைரியம் சொல்லிவிட்டு புறப்பட்டான் சத்யன். ஆனால் வழி நெடுக சுமித்ரா இதற்கு சம்மதிப்பாளா என்ற அதே யோசனையாகவே இருந்தது. அவளுக்கு படிக்க பிடிக்கும், அடுத்தவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவும் பிடிக்கும். அதனால் பெரும்பாலும் ஓகேதான் சொல்வாள் என்றே அவனுக்கு தோன்றியது. சத்யன் வீட்டிற்குள் நுழைந்த போது லேண்ட்லைன் போனில் சுமித்ரா அவளுடைய ரீட்டா அம்மாவோடு பேசிக் கொண்டிருந்தாள். இவனை பார்த்ததும் காலை தாமரையாக முகம் மலர, அம்மா அவர் வந்துட்டாரு, நான் போன வச்சுட்டுமா, அப்புறமா பேசுறேன் என்று அனுமதி கேட்க அந்த பக்கம் பேசிக் கொண்டிருந்த ரீட்டாவிற்கு ஒரே சந்தோஷமாக போய்விட்டது. கணவன் மேல் எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருந்தால் இவ்வளவு நேரம் ஆசையாக தன்னிடம் பேசிக் கொண்டிருந்தவள்
அவனை பார்த்த உடனேயே போனை வச்சுட்டுமா என்று கேட்பாள். சரிம்மா, நீ அவரை கவனி, அப்புறம் மாப்பிள்ளையை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்ல என்ன என்று சொல்லிவிட்டு போனை வைத்த ரீட்டா சுமித்ராவுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தமைக்காக மீண்டும் ஒருமுறை கர்த்தருக்கு நன்றி சொன்னார். உண்மைதான், திருமணமாகி இந்த 2 மாதங்களில் சுமித்ராவின் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி என்று ஆகவில்லை. உடலால் நெருங்க நினைக்க கூட இல்லை. ஆனால் மனதால் மிகவும் நெருங்கி இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒருவரது இதயத்தை அடுத்தவர் இதயம் அவ்வளவு ஆசையாக கவ்வி பிடித்திருந்தது. மனம் விட்டு பேசுவதற்கு ஆளே இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவன் சத்யன். இப்போதெல்லாம் ஒரு தென்னை மரம் எவ்வளவு தேங்காய் வெட்டுகிறது, எத்தனை குலை இளநீர் வெட்டுகிறான் என்ற கணக்கை கூட துல்லியமாக அவளிடம் ஒப்பிட்டுக் கொண்டிருந்தான் என்றால் பாருங்களேன். அதே போலவே தனக்கென்று ஒரு உற்ற தோழி இல்லாமல் தனிமையிலேயே நாட்களை கடத்தியவள் சுமித்ரா. அது அவளுக்கு ஒரு பெரிய கவலையும் கூட. ரீட்டாமாதான் அவளுக்கு முதல் தோழி. ஆனால் பெற்ற தாயை போல தன்னை பேணி காப்பவரிடம் அனைத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? மனசு வருத்தப்படுவார். ஆனால் சத்தியனிடம் மனதில் நினைப்பவை அனைத்தையும் சொல்ல முடிந்தது. உற்ற தோழனாக அனைத்தையும் செவிமடுத்து கேட்பவன் அவளுக்கு ஆறுதலாகவும் இருந்தான். அவனை கண்டு அவள் மட்டும் வளர்ந்தாள் என்றில்லை, அவனும் தான் அவளை கண்டு சூரியனாய் மலர்ந்தான். காலையில் 6 மணிக்கு புல்லட்டை எடுத்துக்கொண்டு கிளம்பியது. வீடு வந்து சேர்ந்த நேரம் இதோ மணி சாயந்திரம் 5. இவ்வளவு நேரம் உடம்பை வருத்தி கொண்டிருந்த களைப்பு சோர்வெல்லாம் எங்கோ பறந்துவிட அவளை கண்ட நொடி உடம்பு பஞ்சால் செய்தது போல் இலகுவாயிற்று. இறக்கைகள் முளைக்காதது ஒன்றுதான் குறை சத்தியதேவனுக்கு. அவளாக தன்னை நோக்கி ஓடி வந்தவளிடம் கையில் வைத்திருந்த செந்தாமரை பூக்களை கொடுத்தான் சத்யன். அவனுக்கு என்னமோ அவள் கையில் இருந்த தாமரை மலர்களை விட அவளுடைய முகம் பொலிவாக இருப்பது போல் தோன்றியது. அப்படியும் இப்படியும் திருப்பி திருப்பி தடவி தடவி பார்த்து ரசித்தவள் அந்த கையில் இருந்த பூக்களை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்துவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். மாலை சிற்றுண்டியாக வாழைப்பூ வடை செய்திருந்தாள் அன்னலட்சுமி. மாடிப்படியையே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தவள் அவன் இறங்கி வரவும் ஒரு தட்டில் 4-5 வடைகளையும் காஃபியையும் எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளுக்கு சென்றாள். ஒரு வடையை எடுத்து கடித்துக் கொண்டே, உனக்கு சமையல் பண்ண தெரியுமா சுமி என்று அவன் கேட்க, குடித்துக் கொண்டிருந்த காஃபி புறையேறி விட்டது சுமித்ராவுக்கு. லொக்கு லொக்கென்று கண்ணில் நீரோடு இருமிக் கொண்டிருந்தவளின் தலையில் தட்டினாள் சத்யன். ஒரு வழியாக இருமி முடித்து கண்ணீரை துடைத்துக் கொண்டு, ரொம்ப சின்ன வயசுல பண்ணது, இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல. பரவாயில்ல விடு, உனக்கு சமையல் தெரிஞ்சா கூட உன்னை நான் சமையல் கட்டுக்குள்ள அனுப்ப மாட்டேன், நீ நல்லா படி என்று ஆரம்பித்து அந்த வேளாண் அதிகாரி தன்னிடம் கேட்டுக்கொண்ட விஷயங்கள் அனைத்தையும் சுமித்ராவிடம் சொன்னான் சத்யன். சொல்லிவிட்டு இறுதியாக, நான் சொல்றேன்றதுக்காக நீ ஒன்னும் தலையாட்ட வேண்டாம், உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணு. சும்மா இருக்கிற டைம்ல 4 பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தா பின்னாடி ஃபியூச்சருக்கு உனக்கு அது யூஸ் ஆகுமே. அதுவரை இருந்த சந்தோஷம் எல்லாம் துணி கொண்டு துடைத்தது போல ஆகிவிட கண்ணீர் வர பார்த்தது சுமித்ராவுக்கு. ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் என்றால் அவன் அவளை இங்கிருந்து நிச்சயம் விரட்டி விடுவானா? அத்தியாயம் 20. சத்யன் சொன்ன எல்லா விஷயங்களும் சரிதான். சுமித்ராவுக்கு இங்கே வேலை என்று எதுவுமே இல்லை. சமையலை அன்னலட்சுமி கவனித்துக் கொள்வார். துணி துவைப்பதற்கென்று ஆள் இருக்கிறது. வீட்டை சுற்றிலும் சுத்த வேலை செய்வதற்கு ஆள் இருக்கிறது. வீட்டை பெருக்க துடைக்க என்று சகலத்திற்கும் ஆள் இருக்கும் பொழுது அவள் ஒரு துரும்பை கூட அசைக்க தேவையில்லை. பெரும்பாலும் படித்துக் கொண்டிருப்பாள். சத்யன் வீட்டில் இருந்தால் இருவரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லது வயல் குத்தகை, மாந்தோப்பு கணக்கு, தென்னந்தோப்பு கணக்கு என்று ஏதாவது ஒரு கணக்கு புத்தகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு இருவரும் அந்த கணக்கோடு கிடந்து மல்லு கட்டி கொண்டிருப்பார்கள். மற்றபடி பெரும்பாலான நேரம் சும்மாதானே இருக்கிறாள். சும்மா உட்கார்ந்து பொழுதை கழிப்பதை விட அந்த நேரத்தில் பிரயோஜனமாக 4 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் புண்ணியமாவது கிடைக்குமே. கரும்பு தின்ன கூலியா என்பது போல படிக்கும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வாய்ப்பு கிடைத்தால் அதை சும்மா விட்டு விடுவாளா சுமித்ரா? ஆனால் கடைசியாக அவன் சொன்னானே, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் என்று. அதுதான், அந்த வார்த்தைதான் அவளை உள்ளே குடைந்து கொண்டே இருந்தது. என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பான்? எப்படியும் சொத்துக்கள் எல்லாம் அவன் பெயருக்கு மாறிய பிறகு நிச்சயமாய் அவளை எங்கோ ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பணிக்கு சேர்த்து விட போகிறான்.
அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அவன் அவ்வாறு சொல்லி இருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் சுமித்ரா. ஆனால் என்னதான் அவளோடு இயல்பாக பழகினாலும் அவளை இங்கிருந்து துரத்துவதிலேயே குறியாக இருக்கிறானே என்று அவன் மீது சிறு கோபமும் எழுந்தது அவளுக்கு. இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே மனதின் ஒரு மூலையில் சுருக்கென்று ஒரு வழி புறப்பட்டது உண்மை. அவன் வாழும் வீட்டை பிரிந்து செல்வதையே அவள் மனம் விரும்பவில்லை. அப்படி இருக்க அவனை பிரிந்து செல்ல அவள் விரும்புவாளா? ஆனால் அவன் விரும்புகிறானே. இல்லாவிட்டால் அப்படி ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்திருக்குமா? இனம் புரியா வெறுப்பு ஒன்று சூழ்ந்தது மனதிற்குள். ஆனால் சொந்த விருப்பு வெறுப்புகளை வெளியே சொல்லும் நிலையிலா சுமித்ரா இருக்கிறாள்? எனவே டியூஷன் எடுப்பதற்கு சம்மதம் என்று மட்டும் சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டாள். சத்யன் வீட்டுக்கு பக்கத்தில் அவனுக்கு ஒரு பல ஏக்கர் நிலப்பரப்பிலான மாந்தோப்பு ஒன்று இருந்தது. அதிலேயே பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க வசதி செய்து கொடுத்திருந்தான் அவன். நின்று கொண்டே அவள் பாடம் எடுப்பதற்கு வசதியாக ஒரு பெரிய கரும்பலகை ஒன்று இருந்தது. அதில்தான் பாடம் நடத்துவாள் சுமித்ரா. அதை ஒட்டிய பண்ணை வீடு ஒன்றும் இருந்தது. அவர்களுடைய ஊர் குற்றால மலை அருவிக்கு மிகவும் பக்கத்தில் இருந்தது. சத்தியதேவனின் ஊருக்கும் குற்றாலத்திற்கும் இடையே 20 நிமிட பயணம்தான். மேலும் சீசன் சமயங்களில் நினைத்தால் மழை வந்துவிடும். ஆக மழை வருவது போல் ஏதாவது அறிகுறி தெரிந்தால் அந்த பண்ணை வீடு அவர்களுடைய வகுப்பறையாக மாறிவிடும். அந்த வேளாண் அதிகாரி சத்தியனிடம் சொன்னது போலவே மகளோடு சேர்த்து இன்னும் 4 பெண்களையும் அழைத்து வந்து டியூஷனில் சேர்த்து விட்டார். அதோடு மற்ற டியூஷன் சென்டர்களில் விசாரித்து அவர்கள் வாங்கும் தொகையையே சுமித்ராவிடம் கொடுக்க அதை வாங்க மறுத்துவிட்டாள் சுமித்ரா. அதற்கு அவள் சொன்ன காரணமும் ஏற்புடையதாக இருந்தது. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி நல்ல கணக்கு சொல்லி கொடுக்கறேன். இந்த 1 மாசம் பாருங்க, மாச பரீட்சை வரும் இல்லையா, அப்ப அந்த பிள்ளைங்களோட மார்க்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து எனக்கு நீங்க ஃபீஸ் கொடுங்க, பரவாயில்ல என்று விட்டாள். அனந்தராமன் வியந்து போய் சத்தியனை பார்க்க அவனுக்கோ பெருமை பிடிபடவில்லை. சொன்னபடியே அந்த மாத தேர்வில் அந்த பெண்கள் 5 பேரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிட முதல் வேலையாக கொண்டு வந்து அவள் கையில் பணத்தை கொடுத்து விட்டு போனார் அனந்தராமன். அதோடு நில்லாமல் சுமித்ராவை பார்த்து, உன்னை பார்க்கும்போது சரஸ்வதி அம்மாவையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா? எல்லா பாடத்திலையும் நல்ல மார்க் வாங்குறாளே, கணக்குல மட்டும் ஃபெயில் ஆயிடுவாளோன்னு கொஞ்ச நாளா எனக்கும் என் பொண்டாட்டிக்கு தூக்கமே இல்ல. இப்ப எங்க 2 பேருக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமாமா என்று கண் கலங்க அவர் சொன்னபோது படிப்பை தனக்கு தானமாக அருளிய தெய்வங்களுக்கு மானசீகமாக நன்றி சொல்லிக் கொண்டாள் சுமித்ரா. அனந்தராமன் கொடுத்த பணத்தை எண்ணி பார்த்தான் சத்தியதேவன். மொத்தமாக 1.25 லட்சம் இருந்தது. இங்க பாருங்க டீச்சரம்மா, 1 வருஷத்துக்கான ஃபீஸ மொத்தமா முதல்லயே தந்துட்டாங்க. ஒழுங்கா பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சு சென்டம் வாங்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு தான், பாத்துக்க. 100ல 1 மார்க் குறைஞ்சாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று போலியாக கண்களை உருட்டி நாக்கை திருத்தி மிரட்டிய கணவனை ஆசை பொங்க பார்த்தாள் சுமித்ரா. உள்ளுக்குள்ளே சந்தோஷ ஊற்று ஒன்று பொங்கி பெருகி பிரவாகம் எடுத்தது. 1 வருடம் அவள் இங்கேயே இருப்பதற்கு மறைமுகமாக சம்மதம் சொல்கிறானோ? சுமி, பணத்தை பூஜை ரூம்ல வைக்கிறேன், அப்புறமா எடுத்து மறக்காம பீரோல வச்சிரு என்று சொல்லிக்கொண்டே பூஜை ரூம் நோக்கி நடந்தவனை பின் தொடர்ந்தாள் சுமித்ரா. சாமி படத்தின் முன்னே பணத்தை வைத்து கும்பிட்டு கொண்டவன் திரும்ப அவனை வாழ் பிடித்தாற் போல் பின்னால் சென்றவள் மேல் இடித்துக் கொண்டான். பரஸ்பரம் சாரி என மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். பிறகு சாமி படத்தின் முன்பு அவன் வைத்த பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள் சுமித்ரா. நீங்க கட்டப்புற பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. பெருமிதம் பொங்க மனைவியை பார்த்தான் சத்தியதேவன். கையில் கொஞ்சம் காசு சேர்ந்து விட்டால் உடனே அந்த புடவை வாங்கலாமா, இந்த புடவை வாங்கலாமா, அல்லனா கையில இருக்க பழைய போன தூக்கி போட்டுட்டு புது போன மாத்திக்கலாமா என்ற 1000 கணக்கு போடும் பெண்களுக்கு மத்தியில் தன் உழைப்பிற்கு முதலாக கிடைத்த ஊழியத்தை கையால் கூட தொட்டு பார்க்காமல் ஒரு நல்ல காரியத்திற்கு என்று கொடுக்கிறாளே. நிச்சயமாய் சுமித்ரா சத்தியதேவனுக்கு ஏற்ற ஜோடிதான். எதையோ சொல்ல நினைத்தான், செய்ய நினைத்தான். ஆனால் அவன் நினைத்ததை சொல்லவும் இல்லை, ஆசைப்பட்டதை செய்யவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் கூடி வர வேண்டும் இல்லையா? ஆனாலும் சிரித்தான். சிரித்துக் கொண்டே, சரி, பள்ளிக்கூடத்துக்கு டொனேஷன் கொடுத்துட்டே ஓகே, ஆனா பள்ளிக்கூட கற்ற ஆளுக்கு என்ன கொடுக்க போற என்றான். இரட்டை அர்த்தமாக அவளுக்கு புரியவில்லை. புரியக்கூடாது என்றுதானே அவன் கேட்கிறான்.
குழம்பி விட்டாள் சுமி. பள்ளிக்கூடம் கற்ற ஆளுக்குன்னா அவனுக்கு. ஆமா, அவன் தானே பள்ளிக்கூடம் கற்றான். அவனுக்கு என்ன வேணுமா? என்ன வேணும் கேளுங்க, கண்டிப்பா என்னால முடிஞ்சதை தருவேன் என்றாள் சின்ன குரலில். கண்டிப்பா நேரம் வரும்போது எனக்கு வேணுங்கிறத கேட்பேன். நீ மாட்டேன்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா நான் அதை உன்கிட்ட இருந்து எடுத்துக்குவேன் சொல்லிவிட்டு அங்கே நிற்காமல் இடத்தை காலி செய்தான் சத்யன். அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு 1000 அர்த்தங்களை கற்பனை செய்து கொண்டு விடியும் வரை தூங்காமல் விழித்திருந்தாள் சுமித்ரா. நாட்கள் ரெக்கை கட்டிக்கொண்டு பறந்தனவோ அப்படித்தான் தோன்றியது சுமிக்கு. எப்படித்தான் இந்த 1 வருடத்தை இங்கே தள்ள போகிறோமோ என்று கவலையாக யோசித்திருந்த காலமும் போய், ஐயோ இவ்வளவு சீக்கிரம் நாட்கள் ஓடிடுச்சா என்று கவலைப்படத் தொடங்கினாள் சுமித்ரா. அந்த அளவிற்கு பிஸியாக இருந்தாள், மகிழ்ச்சியாக இருந்தாள். டியூஷனுக்கு வரும் பிள்ளைகள் வாயிலாக அவளுடைய புகழ் பள்ளிக்கூடம் முழுக்க பரவ, அந்த வகுப்பில் 10ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகள் மொத்தமாக டியூஷன் என்று வந்து குவிந்து விட்டார்கள். எனவே காலையில் பாதி பிள்ளைகள், மாலையில் பாதி பிள்ளைகள் என்று பிரித்து 2 நேரமாக டியூஷன் எடுத்தாள் சுமித்ரா. ஒருமுறை அவள் வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கும் போது அவளுக்கு குடிப்பதற்கு பழச்சாறு கொண்டு வந்த அன்னலட்சுமியும் அங்கேயே அமர்ந்து அவள் சொல்லிக் கொடுத்த கணக்கை கவனித்துக் கொண்டிருந்தார். பிறகு என்ன, அன்று நாள் முழுக்க வாய் ஓயாமல் சுமித்ராவின் புராணம்தான். படிக்காத முட்டா சிறுக்கி, எனக்கே சின்னம்மா சொல்லிக் கொடுத்த கணக்கு மண்டையில பச போட்ட கணக்கா ஒட்டிக்கிட்டு என்றவள் சுமித்ராவிடம். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கணக்கையும் கணக்கு டீச்சரையும் பார்த்து பயந்ததுதாமா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்களை மாதிரி ஒரு கணக்கு டீச்சர் எனக்கு கிடைச்சிருந்தா என்று பெருமூச்சு விட்டுக் கொண்ட அண்ணம் கனவில் ஆழ்ந்து விட, கிடைச்சிருந்தா படிச்சு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆயிருப்பியோ என்று கலாய்த்தான் மாடசாமி. ஒட்டு கேக்குறியால மாட்டுப்பேல. கையில் கிடைத்த கட்டை விளக்கமாறை எடுத்துக்கொண்டு அவனை அடிப்பதற்காக பாய்ந்தார் அன்னலட்சுமி. அத்தியாயம் 21. நேரமே போக மாட்டேங்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருந்த சுமித்ரா இப்போதெல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாள். கோவிலில் தன்னை சந்தித்து பேசிய பெண்மணி சத்யனின் தாயா என்று அறிந்த பிறகு அவளால் அவளுடைய ஆவலை கட்டுப்படுத்திக் கொள்ளவே இயலவில்லை. நிச்சயமாக அவரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் இன்று வரை அந்த ஆசை நிறைவேறாமலேயே இருக்கிறது. சத்யன் சொன்னது ஒரு பக்கம் நியாயம்தானே, இன்னொரு பக்கத்தின் நியாயத்தை விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா? பிறந்து தொப்புள் கொடி ஈரம் காயும் முன்னமே தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டார்கள். வந்து எட்டையும் பார்க்கவில்லை. இப்போது என்ன, வளர்ந்து வாலிபனான பிறகு பாசம் பொங்குகிறதோ என்று ஆவேசப்படுகிறான் சத்யன். நியாயமான கோபம்தான். ஆனால் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை யாராவது அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுப்பார்களா? அதையும் யோசிக்க மறந்தான் சத்யன். ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்க போய்தானே அவனை பிரிந்து அவரும் இருந்திருக்கிறார். இதை அவன் எண்ணி பார்க்க மாட்டானா? எது எப்படியோ மாமியாரை சந்தித்து உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை அறிந்து கொண்டு அவர் பக்கமும் நியாயம் இருக்கும் பட்சத்தில் சத்யனிடம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவனது மனதை கரைத்து தாயையும் பிள்ளையையும் ஒன்றிணைத்து விட வேண்டும். மாமியாரை சந்தித்து பேசும் வாய்ப்புக்காக காத்திருந்தாள் சுமித்ரா. சத்யன் ஊரில் இருக்கும் நேரங்களில் அவனுடைய கண்ணை தப்பி நிச்சயமாய் மாமியாரிடம் பேச முடியாது. திருமணத்திற்கு பிறகு 2-3 முறை அவளும் தங்களது குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறாள். தனியாக அல்ல, சத்யன் தான் அழைத்து செல்வான். முதல் முறை போல அல்லாமல் அவளை எங்கேயும் செல்லாமல் அவள் பக்கத்திலேயே நின்று கொள்வான். தன் தாயிடம் போய் அவள் பேசிவிடக் கூடாது என்பதற்காகவே அவ்வாறு நடந்து கொள்கிறானோ என்று தோன்றும் சுமித்ராவிற்கு. ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு என்பதற்கிணங்க சுமித்ரா காத்திருந்த அந்த சந்தர்ப்பம் அவளுக்கு வாய்த்தது. சத்யன் கேரளாவுக்கு சென்றிருந்தான். வெள்ளிக்கிழமை விடிய காலமே புறப்பட்டு சென்று விட்டான். 2 நாள் பயணமாக. நாளை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம்தான் வருவான். சுமித்ராவுக்கு முழுதாக 2 நாட்கள் இருக்கின்றன மாமியாரை சந்தித்து பேச. ஆனால் பொது இடங்களில் கோவிலை தவிர வேறு இடங்களில் அவர்களை சந்தித்து பேச முடியாது. அவர்களை தேடி வீட்டிற்கு சுமித்ரா போனாள் என்று தெரிந்தால் காலை உடைத்து விடுவான். பேசியது தெரிந்தாலும் வாயை உடைப்பான் தான். இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தைரியம். சாயந்தரமாய் மாடசாமியையும் அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டு விட்டாள் சுமித்ரா. ஜம்பமாக மாமியாரை சந்தித்து பேச வேண்டும் என்று கிளம்பியாயிற்று. ஒருவேளை மாமியார் வராவிட்டால் என்ன செய்வது? ஐயோ,
என்று பதறியது. ஆனால் மாதா மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை சாயந்தர பூஜைக்கு கண்டிப்பாக வருவார்கள். போன மாதம் அதற்கு முந்தைய மாதம் எல்லாம் வந்திருந்தார்கள் தானே. தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு புறப்பட்டார் சுமித்ரா. ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நிறைய பேர் வருவார்கள். அதுபோலவே இந்த வெள்ளிக்கிழமையும் கூட்டம் அதிகமாக இருந்தது. பூஜை முடிந்து பிரசாதம் வாங்கிக் கொண்டு அனைவரும் கிளம்பிவிட்டார்கள். சுமித்ரா மட்டும் கோவிலை சுற்றுவது போல மாமியாரையும் நாத்தனாரையும் நோட்டமிட்டுக் கொண்டே அங்கே இங்கே என்று நேரத்தை கடத்தி கொண்டிருந்தாள். கோவிலின் பூசாரி மற்றும் சத்யனின் தாயார், தங்கை தீபிகா இவர்கள் 4 மட்டுமே. மாடசாமி காரில் இருந்து கொண்டார். தன்னோடு மருமகள் ஏதோ பேச விரும்புகிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட சத்யனின் தாயாரும் சிறிது நேரம் கழித்து வருவதாகவே தனது டிரைவருக்கும் சொல்லிவிட அவர்களது டிரைவரும் காரிலேயே காத்திருந்தான். எனவே இவர்கள் சந்தித்து பேசுவதற்கு வசதியாக போயிற்று. தன்னை நோக்கி வந்த மாமியாரை மருண்ட விழிகளோடு பார்த்த சுமித்ரா பூசாரியை ஜாடை காட்ட அவர்கள் சுமித்ராவின் கையை பிடித்து வாஞ்சையாக அவருடைய சத்யதேவனின் தாயார் கௌசல்யா. பூசாரிக்கு அவர் பொண்டாட்டிக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாமே தெரியுமா? என்ன பத்தியும் தெரியும். அவங்க எதுவும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நீ பயப்படாம வா என்றபடியே கோவிலுக்கு பின்னால் அவளை அழைத்து சென்றார். கண்கலங்க மருமகளை பார்த்த கௌசல்யா, எப்படிப்பட்ட பிள்ளைய மகனுக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டனோ அதே மாதிரி நீ இருக்க சுமித்ரா. என்ன செய்யறது? இந்த ஜென்மத்துல என் பிள்ளையோட சேர்ந்து வாழ்ற குடுப்பனை இல்லன்னு ஆயிப்போச்சு. மருமக நீயாவது என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு வந்து பேசுறியே, ரொம்ப சந்தோஷமா. முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்ட மாமியாரை பார்க்கையிலே பாவமாக இருந்தது சுமித்ராவுக்கு. அண்ணி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, அண்ணன் கூட வரலையா என்று தீபிகா கேட்க, உங்க அண்ணன் கேரளாவுக்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு என்று சுமித்ரா சொல்ல, ஏன் எதற்காக கேரளாவுக்கு சத்யதேவன் போயிருக்கிறான் என்று விசாரித்து அறிந்து கொண்டார் கௌசல்யா. பிறகு சுமித்ராவின் குடும்பத்தை பற்றியும் விசாரித்தார். ஆனால் தனது குடும்பத்தை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? உண்மையை அப்படியே சொல்ல வேண்டும் என்றால் பணத்திற்காக, தங்களது சுயநலத்திற்காக பெற்ற பெண்ணை அடமான வைத்த பெற்றோர். வேறென்ன சொல்ல? ஏதோ சொல்லி சமாளித்தாள். நான் அவன் முகத்தை பாக்குறேன்னு தெரிஞ்சா கூட வேற பக்கமா முகத்தை திருப்பிடுவாமா? அப்படிப்பட்டவன் பொண்டாட்டி கிட்ட நான் வந்து பேசினா சும்மா விட்டுருப்பானா? என்னமா செய்யறது? நானும் உன்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு எவ்வளவோ பொறுமையாதான் நின்னேன். ஆனா ஆசை யார விட்டது? ஒரே ஒரு மருமக, ஆசை மருமக. உன்கிட்ட பேசாம நான் வேற யார்கிட்ட போய் பேசுவேன்? ஆனா பேசிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரே யோசனையா இருந்தது. மாமாவும் கூட சத்தம் போட்டாரு. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போய் உன்னை ரொம்ப திட்டினானா என்று வருத்தத்தோடு கேட்டார் கௌசல்யா. ஆமாத, ரொம்ப திட்டினாரு. புது பொண்டாட்டின்னு பாவம் பார்த்திருக்கலாம், என்ன அப்படிலாம் சும்மா விடல. அப்ப நான் யாரோ வேண்டாதவங்க நினைச்சிட்டேன். நீங்க தான் அவங்க அம்மான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறமா நீங்க அன்னைக்கு சாப்பாடு கொடுத்து விட்டீங்க பாருங்க, அப்பதான் என்றவள் அன்று நடந்த விஷயங்களை முழுவதுமாக சொல்லி முடிக்க பெருமூச்சு விட்டார் கௌசல்யா. தெரியும், எனக்கு அப்படித்தான் பண்ணுவான்னு தெரியும். அதான் நானும் கேக்குறாத்த, உங்களை பார்க்கவே விரும்ப மாட்டேங்கிறாரே. உங்க பேச்ச எடுத்தாலே அப்படி கோவப்படுறாரு. அப்படிப்பட்டவரு நீங்க கொடுத்து விடுற சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுவாரா? சாப்பிடவே மாட்டாருன்னு தெரிஞ்சதும் ஏன் நீங்க அவருக்கு சாப்பாடு கொடுத்து விடுறீங்க என்று கவலையான குரலில் கேட்டாள் சுமித்ரா. இந்த பாவியோட கைப்பட்ட சாப்பாட்ட அவன் தொட்டு கூட பார்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் கைப்படுற பாக்கியம்தான் அந்த சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் அவன் கால் படுற பாக்கியமாவது அதுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுவும் இல்லாம மனசுக்குள்ள சின்னதா ஒரு நப்பாசை. என்னைக்காவது என் புள்ள நான் கொடுக்கற சாப்பாட்டு பாத்திரத்தை திறந்து அத மோந்தாவது பாத்திர மாட்டானான்னு. இந்த உலகத்திலேயே துர்பாக்கியசாலிங்கிற ஒருத்தி இருந்தானா அது என்ன தவிர வேற யாராவும் இருக்க முடியாதுமா. பெத்த பிள்ளைய கண்ணு முன்னாடி மலை மாதிரி வச்சுக்கிட்டு அவனை பார்த்து ஒரு வார்த்தை அன்பா பேச முடியல, வாய்க்கு ருசியா சமைச்சு போட முடியல. நான் எல்லாம் இருந்த என்ன பிரயோஜனம் சொல்லு? பெத்த தாய பார்த்து ஒருத்த இவ்வளவு கோவப்பட முடியுமா? இவ்வளவு அவமானப்படுத்த முடியுமான்னு மத்தவங்க எல்லாம் நினைப்பாங்க. எல்லாருக்கும் அவனோட கோபம்தான் முதன்மையா தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செய்யறதெல்லாம் சரிதான். அவனோட இடத்துல இருந்து பார்த்தா நான் செஞ்சதெல்லாம் முழுக்க முழுக்க தப்புதான். என் மேலயும் நிறைய தப்பு இருக்கு, தப்பு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு தெரியாமலேயே அதை நான் செஞ்சிருக்கேன். காரணம் என்னோட வயசு. அறியாம
ஏன்னா சத்யனோட அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வயசு 16. கௌசல்யா சொல்ல அதிர்ந்து நோக்கினாள் சுமித்ரா. என்னத்த சொல்றீங்க? 16 வயசுல கல்யாணமா? உனக்கு அதிர்ச்சியா இருக்குதாமா? ஆனா அப்பெல்லாம் அது ரொம்ப சாதாரணம். வயசுக்கு வந்து 1 வருஷம் கழிஞ்ச உடனேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கும் வயசுக்கு வந்த அடுத்த வருஷமே கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணம் ஆகும்போது சத்யனோட அப்பாவுக்கு 21 வயசு, எனக்கு 16. 16 கூட ஆகல. அப்பதான் 15 வயசு முடிஞ்சிருந்தது. கௌசல்யா சொல்ல சுமித்ராவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. ஒரு 16 வயது குழந்தையா குறை சொன்னான் சத்யன்? அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா?